அது ரொம்ப கவனம். இன்றைக்கு அட்டகாசமே அதான். இதில் நாம வேற வழி ரோட்டு போட்டு கொடுத்திக்கோம். இந்த ஃபோனை கொடுக்குறத போல ஒரு நாசமான வேலை எதுவுமே கிடையாது. ஃபோன் கொடுக்குறது இருக்கே, அன்றைக்கு ஒருத்தர் ஹிஃபுல் முடிச்சு போட்டு கிதாபு தொடங்கினா வாப்பா ஃபோன் பண்ணி தரண்டிங்க, அதோட கிதாபு தூக்கி எறிஞ்சிட்டேன். நாம் இதுக்கு அவன் ஹிஃபுலே முடிக்காமல் இருந்துச்சு. இப்போ ஊட்டிக்கு வரார், ஓத ஒன்றாங்க என்னடாண்டு தேடிக்கு வந்தால் ஃபோன் பொக்கெட்டுக்கு என்னண்டா அது ஹிஃபுல் முடிச்சா வேண்டி தாரண்டு சென்ன வாக்கு தந்து நான் ஹிஃபுல் முடிச்சுட்டேன் வேண்டி தந்தேன். நோயையும் தந்து மருந்தையும் தாராத. இப்போ இந்த ஃபோன் பொக்கெட்டுக்கு இருந்தால் கிதாவை படிப்பாங்க. அவன் ஃபோன்ட நிபந்தனை என்ன, மதுரிசா லீவில் வந்தால் நீங்கள் ஃபோன் பாவிக்கலாமன்னு. அப்போ அவனுக்கு லீவ் இல்லாட்டேனே லீவ் எடுப்பான். லீவை தொடர்ந்து எடுத்து வந்தான். பகுத்துக்க வலி என்றான், தலைக்க இடிக்குதுன்றான், முடங்காலுக்க பிடிக்குதுன்றான். கிடந்த சர்ஜன் எல்லாம் இவர் அழைச்சிட்டு கட்டினான். இவரால் முழு சர்ஜனும் சீட்டு கட்டி எக்ஸ்ரே மிஷின் போட்டவன் அவன் கடனை முடித்தான். ஸ்கேன் பண்ணுறவன் அவன் ஸ்கேன் காசை கொடுத்தான். இவரால் பிள்ளை இடத்துக்கு ஓடுறான். கடைசியாக தான் சொல்லியிருக்காங்க டாக்டர் மாதிரி, இவருக்கு ஒரு வருத்தமும் இல்லை, இவருக்கு கவுன்சிலிங் கொடுங்க. அதுக்கு போகிறது தான் நம்மகிட்ட ஒன்று அந்த பொக்கட்டு கம்பு இருக்குது. கவுன்சிலிங் ஃபோனோட பாரு கவுன்சிலிங் பண்ண தேவையில்லை. இந்த ஃபோனை நீ வேண்டி இப்போ போவார் பள்ளிக்கூடத்துக்கு போ. இந்த ஃபோனை கொடுக்குறத போல ஒரு மடத்தனம் ஒரு ஒன்றுமே இல்லை. இந்த ஃபோனையும் கொடுத்து வச்சு போட்டு விடுறோம். தயவு செஞ்சு நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்ட்ரோலில் இருக்கணும்.